நிச்சயமாக உனக்கு அற்புதம் செய்வார். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அவர் அனுகூலங்களை கேட்டவர், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த வருடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், இந்த யாபேஸ் யார் என்று தெரியாத ஒரு மனுஷன், அநேகராலே நிந்திக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டவனாய் இருந்தான். அவன் மனுஷனை நாடி ஓடல, தேவனை நம்பினான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குவே என்று சொல்லி கேட்டான். தேவன் அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்களும் கேளுங்க, உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். நீங்க கேட்கிற காரியம் எதுவா இருந்தாலும் நடக்கும். ஒரு நம்பிக்கையோடு சொல்லி, அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. மரித்தவனையே 4 நாள் கழித்து உயிரோடு எழுந்திருக்க செய்ய முடியுமானால், ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர அவரால் முடியும். ஒரு பிரச்சனையை வெளியே கொண்டு வர அவரால் முடியும். உனக்கு ஒரு விடுதலை செய்ய அவரால் முடியும். உனக்கு ஒரு அற்புதம் நடக்க அவரால் முடியும். நீ நம்புவாயானால், உனக்கு நம்பிக்கை இருந்தா, இந்த தேவன் என்றென்று உள்ள சதா காலங்களிலும் உன்னை நடத்துவார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அது ஒருவரும் பூட்ட